சவுத் கொரியா ஃப்ளைட்டு வந்து விபத்துக்குள்ளா இருக்கு. இதில் 179 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. இப்படி இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃப்ளைட்டு விழுந்துச்சு. இப்படி தொடர்ந்து விமான விபத்துக்கள் ஏற்படுவதால் பயணிகள் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாக இருக்கிறார்கள். விமானத்தில் போனா உயிர் பிழைத்து ஊருக்கு போவோமா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்ப எதை சுடணும் எதை சுடக்கூடாது என்கிற ஒரு சட்டத்திட்டம்லாம் தகர்ந்து விட்டது. உலக போர் மூலம் அபாயம் ஏற்படுமோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால இனி விமானத்தில் பயணம் செய்யவோ கப்பலில் பயணம் செய்யவோ ஆபத்து அதிகமாக இருப்பதால் நீங்கள் பயணிக்கும் போகும்போது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கப்பலில் போனால் ஆபத்து, ஃப்ளைட்டில் போனால் ஆபத்துன்னு சொல்லி அதுக்காக பயணம் போகாமல் இருந்துடாதீங்க. குடும்பத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. நம்மளுக்கு மரணம் வரணும்னு சொன்னால் அது எங்கேயும் எப்பவும் வரும். நம்ம போகும்போது இறக்க போகும்போது ஈமானோட இறக்க வேண்டும்.